வெற்றி வெற்றி அப்பே ரெட்ட 100 ரெட்ட வெற்றி வெற்றி 13 ப்ளஸ் 13 ப்ளஸ் வெற்றி வெற்றி போலீஸ் அதிகாரம் போலீஸ் அதிகாரம் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் காணி அதிகாரம் காணி அதிகாரம் இங்கடா விசாரணை ஐயோ நான் முறிஞ்சு போட்டு வாரேன் மணி எலெக்ஷன் ஆச்சாட்டி 2-3 நாள் லீவை விட்டாங்க வேலை இல்லை கபடுவா நமக்கு குடிச்சு போட்டு படத்துக்கான் போல மணி 600 ரெட்டை அப்பே ரெட்டை வெற்றி வெற்றி 13 ப்ளஸ் போலீஸ் அதிகாரம் அடே நீ இந்த படம் அம்மனோட ஒரு ஊத்து காணி 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 உரிமை காணியோ காணி காலக்கிழ விட முதல் அப்பே ரெட்டை 600 ரெட்டை கோழியால் கொத்தி விட்டு காலக்கிழ எடு மணி அனும்பா sorry வேலை வாப்பா நீ என்ன ஏல ஒரியோட பினாத்தி கொண்டு என்ன காணி கீணியோட என்ன வேலை பேப்பர் எல்லாம் வந்துடுது ஐயோ சார் அலுமினியம் பேப்பர் படிச்சு தான் மறு வேலை வேற இல்லை இந்த 13 ப்ளஸ் போலீஸ் அதிகாரம் இல்லாமல் அப்பே ரெட்டை 600 ரெட்டை எலெக்ஷன்ல இருந்து வெளியில வரையிலே எலெக்ஷன் முடிஞ்சு 4 நாள் அப்போ என்ன கனவு என்ன கனவு வேண்டாம் இப்போ கனவு தானே வாழ்க்கையில் அந்த காலத்தில் புரியுது சரி நான் பல்லுத்துட்டேன் அப்படியே அலுமினியம் அப்படி உடம்பே இல்லை அப்படியா உடம்பு இதில் வந்து இப்படி படுத்துட்டேன் ரயில் கிடந்தது என்ன செஞ்சீங்க சார் எலெக்ஷன் டியூட்டி பார்த்தீங்க ஊழல் போட்டு ஆக்கின படுத்தி விட்டாள் என்ன மேடம் மனுஷிக்கு ஏலாடாப்பா அவளுக்கு நித்திரையும் இல்லை இரவா என்ன கணக்கு அரசியல்காரன் மாதிரி எல்லாம் கேட்குறேன் வாயில வராத செய்தியில் சொன்னாங்கடா அப்பே ரெட்டை 600 ரெட்டை சொய் 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 பீட்டது இல்லை இதில் பீச்சு அடிக்க போகுது அதான் ஒரு அரைஞ்ச நேற்று என்ன ஒன்று தண்ணி எட்டு நீ அவனை போனீங்க நீ தனியாக 100 கண்டா பரவாயில்ல 500 கண்டு கட்டி போட்டு வர மொக்க மாதிரி காய்ச்சி கொண்டிக்கிறேன் என் காசு தான் இப்போ இந்த அப்படி இந்த காயத்தான் அது சவம் அடே 250 கண்டு தான் காய்ச்சது கட்டுவோம் 250 காலை விட்டா தான் கோதாரிக்க அது ஒரு அறிக்கை இதெல்லாம் வேண்டாம் வந்து பிள்ளைங்களையும் பண்ணி வந்து இப்போ குடியாருங்க என்ன கனவு என்ன பிரச்சனை ஓ நான் படத்துல இருந்தாலும் இந்த கனவு போச்சுது இப்போ கனவை சொல்லு கதையா கனவு போலாம் கிடக்க என்ன சொல்லி சொன்னா 500 அப்பே ரெட்டை 600 ரெட்டை சரியோ அப்படின்னா எல்லாம் தெரியும் அதெல்லாம் படத்து முடிஞ்சுதா அப்போ இப்போ 13 ப்ளஸ் ஆம் அது கிடையாது போலீஸ் அதிகாரமா மற்ற காணி அதிகாரமா ரெண்டாங்க பலாளி காணி வேற போடுறேன் என்ன இப்போ ஏர்போர்ட் ஆயிடுச்சு சொந்த மணிக்கு உங்களுக்கு இப்போ இந்த காணி இருந்தா பலாளி காணிடா அந்த நான் சொன்னேன் ஃப்ளைட் ஓடுறது வந்து எங்கட பாதைகளாலையும் தான் போகுது எங்கட காணிகளாலையும் தான் போகுது சரி அப்போ இல்லை இப்போடா அப்படியே கொடுக்குறோன்னா கொடுக்குறான் லீஸு கொடுக்குறாது ஃப்ளைட் உலக லீஸ் யார் எடுக்கு இந்த போக்குவரத்து சேவை எடுக்கணும் அதான் போக்குவரத்து அவன் எடுக்கணும் இப்போ தானே போகுது அவதான்டா எனக்கு தரணும் இப்போ எங்கட காணியண்டா உனக்கு தரணும் அவன் காணி அதிகாரம் வேண்டாம் விட தான்டா அவன் உங்களோட காணிகளை சரி அதான் மற்றது வந்து இதெல்லாம் பாட போகிறாங்களா அவன் சுவா கொக்கா காசு போறா போட்டவாவே 20 ரூபா நித்திரையும் கொள்ளவனா கிடந்து மனுஷன் ஆட்ட ஆட்டி உலுப்பி போட்டு நாக்கு ஆட்டி உலுப்பி சரிங்க என்னடி காசு போட்டவல ஓ போட சொல்லு டக்குனு போட சொல்லு இந்த பிரச்சனை வேற போகுது அரிசி எழுத தட்டுப்பாடு வர போகுது இல்லை இல்லை பார் லைசன்ஸ் எல்லாம் அனுப்பாட போகிறான் பார் லைசன்ஸ் எனக்கு இல்லைனா வேண்டி வைக்க போகிறேன் சொல்லலாம் தட்டுப்பாடு வந்தால் எங்கே அங்கே இல்லை போகணும் பிரளயம் உங்கள்கிட்ட அனுப்பாட போகிறான் அவ்வளோ நீ சின்ன சின்ன பார்கள் முதலோட மினி அதுகள் அதெல்லாம் அனுப்பாட போகிறான் அவ்வளோ எல்லாம் அனுப்பாட சொல்லி போடான் சரியோ ஏன்னா படித்தவன் போலாம் கிடக்கும் என்ன படித்தவன் கொலசிப்பே தான் படித்தவனும் இப்படிதான் பைத்தியம் படித்தவன் சொன்னா சரியா அப்போ படித்தா என்ன எவ்வளோங்க இல்லை அனுபவம் தான் சொல்லலாம் இவனோட வர டீம் வந்து நல்ல டீமாக வரணும் படிச்சாக்களாவே வந்து அடிச்சு விளையாடும் அடே குட்டாங்கு கதை நான் சொல்றது படிச்சாக்கலா அந்த அவன் வந்து படிச்சுக்கிறா போல இங்கிலீஷ் எல்லாம் நல்லா வினாத்துறா இங்கிலீஷ் கதைச்சா உங்களுக்கு படிச்சாக்கல ஓகே நல்லா கதைக்கிறா இங்கிலீஷ் அது ஒரு லாங்குவேஜ் அது ஒரு மொழி பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்
சம் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்ப நான் முடக்கிற கதை கொண்டு எல்லா பிரச்சனை அப்ப மறந்து போய் அப்பாவா படிச்சிருக்கான் எல்லாம் இங்கிலீஷ் கதைக்கிறான் சரியோ இவனோட வாராக்கள் எல்லாம் படிச்சாக்களே கொண்டு பழைய குருட்டுவாட்டிகள் இருக்கேன் இல்லை கிடையாது உங்க பார் லைசன்ஸ் வேண்டினாக்கள் பார் லைசன்ஸ் பார் போட்டாக்கள் அவையெல்லாம் வேணும் அடுத்த மாதம் 2 மாதத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் பெறப்போது உள்ளது நானும் கேட்க போறேன் நைஸா ஏன் சொல்லலாம் நான் நீ நினைக்கிற மாதிரி வீடெல்லாம் நிற்க மாட்டேன் வீடுகள் குடிசைகள் கொட்டில்கள் என் கனவு பால் மாவட்டம்லாம் நிற்க மாட்டேன் நான் நின்றா பொது வேட்பாளர் சுவச்சக்குழு சுவச்சக்குழுவில் நிற்பேன் நான் நின்றுட்டு என்னடா இவ்வளவு நிக்காம இப்ப பார் லைசன்ஸ் இல்ல பெர்மிட் இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்றான் அவன் இந்த டைம்ல போய் நிக்கிறீங்க மச்சான் இப்பதான்டா எங்கட சேனம் போட மாட்டா நீ அவைக்கு போட அவங்க நிக்க மாட்டாங்கடா நீ பார் லைசன்ஸ் இல்ல காணி அதிகாரமாக்கல அந்த காணி எழுதுகள் பிரச்சனை கள்ள காணி பிடிக்கல அது சரியோ அப்ப கள்ள கேஸுகள் ஒன்றும் அவன் வச்சிருக்கல அது இப்போ நல்லவன் இருக்கே கடாவே இருக்கலாடா விட மாட்டான் தானே அப்ப நான் ஜெனிவினா போறேன் நான் ஜெனிவினா போய் என்ன சொல்லலாம் செய்ய போறேன் நான் ஜெனிவினா அந்த சின்ன சின்ன வேலையில் செய்ய போறேன் உள்ளால இந்த காணிக்கு இந்த இதில் கொடுக்குற சின்ன சின்ன விளையாட்டுகளுக்கு எது சொல்லலாம் வேல்யூவேஷன் பார்க்குறது 10 லட்சம் நான் சொல்லுவேன் 1 லட்சம் வேல்யூவேஷன் போட்டு 1 லட்சத்தை எனக்கு வெட்டண்டு அந்த விளையாட்டு அப்படி அது அவங்களுக்கு மாத்திரம் ஸ்மார்ட் அந்த விளையாட்டு இதெண்டா பிடிச்சா அப்படி விட ஆனது சின்ன சின்ன விளையாட்டு சரியோ இப்போ நிறைய பிரச்சனை காணி பிரச்சனை நிறைய கிடக்கு இப்போ காணி அதிகாரம் கொடுத்தோம் கிடையாதுலாம் காணி தான் பெற போயிடும் இப்போ காணி இந்த காணி அங்கே கிடக்கு இந்த காணி அங்கே வரையல நான் அழகு ஒரு காணி அது நான் பார்க்க நான் சைன் பண்ணுறானோ இது வெட்ட காணி தான் உறுதிப்படுத்தி சைன் பண்ணுறதான் அது விளையாட்டு வடக்கா எங்க என்ன இருக்கு கிணறு அங்க இருக்கு அப்படியே இதையும் சொல்லு கான்ட்ராக்ட் என்ன கான்ட்ராக்ட் இல்ல அந்த வீடு கிட்ட தானே கேட்பாங்க காணிய என்ன சஜஸ்ட் பண்ணி விடு நான் வந்து இந்த மண்ணு கொத்தி மண்ணு எடுத்து கொடுக்குறேன் அப்படி செய்யல அவன் நைஸா உள்ள கிணறு அடிக்கிறான் சோமண்ட கான்ட்ராக்டா கொடு கிணறு அடிக்கிறான் அவன் ஒரு கமிஷன் பண்ணிட்டு ரைட் சூப்பர் விளையாடு மதில் வெட்டுறது காரு அவன் யாட்காரன் அகலா தான் இருக்கணும் இல்லாம கதைச்சு வச்சிருக்கு சரியோ மற்றது வந்து என்ன சொல்லலாம் சிக்கல் எந்த சொன்னா நீ திருந்த மாட்டேன் கதைகள் இப்போ என்ன சிக்கல்னு சொன்னா சின்ன ஒரு சிக்கல் இருக்குதுல்ல ஐயோ இப்போ நான் கேட்கறதால ஒவ்வொன்று கேட்டு விடாண்டா பிரச்சனையாக போடும் யார் சொல்லலாம் ஒரு டாக்குத்தர் அவனே நல்லவன் நல்லவன் 2 பேரும் ஒரே கேட்டகரி தான் இருக்கிறீங்க சரியோ அமாவாசை எத்தனை நாளுக்கு இல்ல சொல்றேன் கேட்கறது சொல்லி வைக்கிறேன்ப்பா அப்ப சரியோ அப்படியே சரியண்டி போட்டு நான் கேட்க போறேன் அடுத்த வட்டம் சரியோ என்ன என்ன கேட்டானே இருளேதாதேப்பா காசை போட சொல்லி சும்மா இந்த மனுஷன் சாமான் விலையத்தை போறாங்களா பெரிய கச்சோண்டு அவட எது நோக்க எந்த நேரம் முத்தான் சிந்தனை ஆள் அரசியல குதிக்க போகுது வேலைக்கு வேற வேலை இனி வேலை இல்லைன்னு சொல்லி போடானா மணியை கொண்டு வர வேணாண்டா நாங்க இல்ல நான் போவேன் எலெக்ஷன் கேட்கும் எல்லா இடமே நல்லா விழுந்து கால இனி எல்லாருக்கும் தண்ணி வாய்க்கால் தண்ணி கட்டுறதுக்கெல்லாம் புரியும் இன்றைக்கு காசு போட்டாதீங்க நான் சொல்ல போறேன் காசு வேணும் என்னன்னா மக்களுக்கு தொண்டு படையில இருக்கிறேன் நீ எல்லாம் தொண்டர்கள் இந்த சரி அப்ப எல்லாம் தொண்டு தானே உங்களோட விளையாட்டு சரி நான் நாரி முறிய தண்ணி அடி போட்டு வாரன் இதர் காய் வேண்டவனா இவர் எலெக்ஷன் சாப்பாடு தான் முடியும் சாப்பாடு தான் பானம் பச்சை மிளகாய் இதுக்கெல்லாம் குழம்பு வேணாம் ஏன்ல நைஸ் அப்படிலாம் நீ இடதுசாரி இல்ல நான் இப்படிலாம் குழம்பு எப்படி சொல்லலாம் ஒருத்தர் வந்து வேலைக்கு வராருண்டா அவரை மதியுங்க அவர் வேலைக்கு வராருன்னு சொன்னா அவர் உங்களோட கீழ்த்தனமா அவர் நினைக்காதீங்க வந்தா அவர் சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுங்க நல்ல சேர்த்து கொடுங்க பாதி நான் என்ன சொல்லுவேன் அதெல்லாம் விட்டுறேன் நான் வந்த உடனே இங்க ஒன்றுமே இருக்காது இந்த யாழ்ப்பாணத்தை பஸ்ஸோட விட மாட்டேன் பஸ்ஸுக்கெல்லாம் அவங்க எல்லாம் விளையாட்டு நடக்கும் இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய விளையாட்டு நடக்கும் இல்லை இல்லை அது அதெல்லாம் ஆக்கள் ஏற்றுறாக்குறது பேர விளையாடு எல்லா இடம் கேமரா போட்டு இந்த பாய்ச்சானோட கேமரா போட்டு விட்டான் மோளுக்கு அதே மாதிரி கேமரா வண்டி மகளுக்குடா பாதுகாப்புக்கு அனுப்பிவிட்டுக்கிற தலையில கேமரா அதே மாதிரி நான் என்ன புரிஞ்சலாம் எலெக்ஷன் பண்ணிட்டு முடிய ஒரு வீட்டுல எத்தனை பேர் அங்கே தேவையோட கேட்க போறேன் கேட்டுட்டு கேமரா போட ஒரு சிம்மும் போட்டுவிடுவோம் அவங்களோட பிறகு அவங்களோட அப்புறம் என்ன சொல்லி ஜனம் மணியும் சைனாக்காரனோட சேர்ந்தேன் அமெரிக்காவில் கொடுக்க மாட்டாங்களோ உனக்கு வீசா அமெரிக்கா அவங்க அமெரிக்கா சிவப்பு சாலைக்காரர் தானே இப்போ என்ன கதைக்க நீ வந்து இப்படிதான் வெங்கட சனம் ஒவ்வொரு எலெக்ஷன் முடியவும் அல்ல எலெக்ஷன் நடக்க போன ஏன் பொடியாண்ட காலத்திலேயே சந்திரிகா வந்துட்டா உடனே ஒவ்வொரு வீட்டுலையும் கூடி 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 கேட்பாங்க ஐயோ யுத்தம் நிக்க போது இன்னைக்கு வீர் வராது சேதனிய போடு சீனிவராஜா சாக போது சீனிய போட போடாமட்டாலும் பிரச்சனை புக்காரா வராது அஃப்ரோ வராது குண்டு போடாது அதுக்கப்புறம் வேற மிக்க புதுசா பண்ணிட்டாங்க அதான் பார்த்தா சந்திரிகா பானவில உரைச்சாள்றா மனுஷி உடனே பானவில உரைச்சு போடுறா புக்காரா மிக்கு காசை கொடுத்தது அங்கால அங்க இந்தியா புதுசா வேண்டு 2 மிக்க இல்ல அவ ஜனாதிபதி வருது புது ஜனாதிபதி பொம்பளை தப்பு பண்ண மாட்டா நல்ல மனசுக்காரி பேர் அம்மா அல்ல அவ்வளவு சிறந்த பேர் இப்படியெல்லாம் சொல்லி
எங்கட சனம் அவ்வளவு சண்டைக்குள்ளேயும் அவ்வளவு பங்கருக்குள்ள இருந்தும் அவ்வளவு பிரச்சனை இடம்பெயர்ந்து ஒவ்வொரு வாடகை அப்பெல்லாம் நான் 2வது 3வது வீட்டுல இருக்கிறேன் வாடகை வீட்டுல சரி வாடகை என்ன இடம்பெயர்ந்து போயிருக்கேன் பின்னேற பள்ளிக்கூடம் படிச்சும் என்ன நீயல் நம்பினியல் யார சந்திரிகா அம்மையார வயசு போயிட்டு அந்த மனுஷன் நம்பி கொண்டு போய்க்காத இளவடத்தனி அப்ப சொல்றேன் அது அந்த காலமா நம்பி தீர்வு தர போறா பாத்தனே எங்கடா அப்ப ரெட்ட அனுரெட்ட எத்தனை வயசு சொல்லலாம் ப்ளீஸ் கரெக்ட் அப்ப நீ 2K இல்ல தானே நீ பழையெல்லாம் தெரியாதானே அப்ப நான் என்ன கேட்கறேன்டா அதுக்கு பிறகு வந்தான்டா பார்த்தேன் எங்கடையாக்களோட இதய சுத்தியோட இதயம் இணைந்த ஒப்பந்தம் கொண்டு நல்லிணக்க அவர் ஒருத்தர் நல்லிணக்க போறோம் தெளிப்பட மைந்த ஐயா வந்தாரு நல்லிணக்கம் புரிந்துணர்வு அடிப்படையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க அடிப்படையில் ஒருத்தம் வந்தான் அவனே வந்து வடக்கின் வசந்த மன்னன் வசந்தம் வந்து இல்ல படம் வந்து வசந்தம் இல்ல மச்சான் நிசா புயல்லாம் வந்து கேளன் அது வந்துச்சு அதுக்கு பிறகு இவர் வந்தாரு எங்கட கமக்கார அமைச்சு அவர் வந்தார் மைத்திரி நான் ஒரு படிச்சுட்டு சொல்றேன் அப்ப அதுக்கு பிறகு நல்லாட்சின்றாங்க நம்பினியல் நான் நம்புறதே சொல்ல நீங்க நம்பி கொண்டு வந்தே சொல்றேன் என்ன நீ சொல்ல வர இளவடத்தது பேருந்து கடைசியா சிடும்பார் அணில ஐயாட்ட கொடுத்தீங்க கோத்தபாயம் வந்தோடனே இதே மாதிரி தானே வந்தார் ஐயாவும் தனி பெரும்பான்மை இல்ல அரசாங்கம் இருக்கு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அது பெர்மிட் இல்ல அது இல்ல இதுல வந்தேன் சார் நான் இப்படி அனுப்பாடு உங்களுடைய அகலட்டி மேல இருக்கிறீங்களா இப்ப வீடு நீங்கள் இப்ப கடைசியா செங்கலோட நிக்கிறீங்களா போய் ஆளாளுக்கு என்ன ஒரு செங்கலோட வளையாட்டு கிடக்கு வீடுன்ற வலை கூட்டம் போகடா கிளம்பி எங்க சும்மா இருந்து ஒழுங்கா இருந்த சனத்தை போய் காட்டி கொல்படுறான்னு உங்களோட இப்படியே கனவு அப்படி கையை பிடிச்சு கொண்டு காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் 13 சொன்ன திரி வேண்டிய கொண்டு நான் போறேன் உன்னோட ஐயோ